சென்னை ஆர்கே நகரில் விளம்பரத்திற்காக சுவர் பிடிப்பதில் அதிமுக தாவேக இடையே தகராறானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நள்ளிரவில் நடைபெற்ற மோதல் காட்சிகளானது தற்போது வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சக்திவேல் வழங்கிட கேட்கலாம். சக்திவேல், வணக்கம். விளம்பரத்திற்காக சுவர் பிடிப்பதில் அதிமுக தாவேக இடையே தகராறு ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்கள் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் சிந்து. மெட்ராஸ் படபாணியில் ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் சுவர் பிடிப்பதில் பிரச்சனையானது ஏற்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தினர் வைத்த பேனர்களை 2 முறை கிழித்த அதிமுகவினரால் பெரும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. எடப்பாடியார் வரும் 11ஆம் தேதி அன்று வட சென்னை வருவதையொட்டி இந்த சுவர் விளம்பரம் செய்வதாக அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்தனர். 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் நள்ளிரவில் கூடியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்புமான சூழலும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்கு உட்பட்ட விளையா தெருவில் தமிழக வெற்றி கழக கட்சியினர் பேனரை சுவற்றில் ஒட்ட இருந்தனர். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தினர் அங்கு வைத்த பேனரை கிழித்த அதிமுகவினரால் மீண்டும் அதிமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் தற்போது வைத்த பேனரை கிழித்து இது எங்கள் சுவரு, நாங்கள் எங்கள் தலைவர் வரும் 11ஆம் தேதி அன்று மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்திற்கு வருவதையொட்டி பெயர் விளம்பரத்திற்காக வரைந்ததாக கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் தமிழக வெற்றி கழகத்தினர் பேனரை கிழித்ததால் அதிமுக நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் இரு தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இது குறித்து தகவல் அறிந்த வந்த தண்டையார்பேட்டை போலீசார் இரு தரப்பினரிடையும் பேச்சுவார்த்தை நடத்தி பிறகு அனைவரும் கலைந்து சென்றனர். இதனால் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக அப்பகுதியில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இந்த சுவரானது இதன் பின்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பயன்படுத்தி வந்ததாகவும் அவர்களிடம் தமிழக வெற்றி கழகத்தினர் அனுமதி பெற்றதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கூறியிருந்தனர். அதிமுகவினர் தமிழக வெற்றி கழகத்தினரை பேனரை கிழித்த சம்பவம் கேட்ட இருந்தபோது 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் ஒன்று கூடியதால் அப்பகுதியில் மேலும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சிந்து, நன்றி சக்திவேல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.